How's your French? No. No? No French? No. அடுத்த Canadian Prime Minister Chandra Arya. Hello, I'm Chandra Arya, Member of Parliament for Nepean. I'm running to be the next Prime Minister of Canada. இவர் புதிய லிபரல் கட்சி தலைமைக்கும் அடுத்த கனேடியன் பிரைம் மினிஸ்டர் பதவிக்கும் ஆசைப்பட்டுள்ளார். இந்த பதவிக்காக எவ்வளவு பணம் செலவு செய்யவும் தயாரா உள்ளார். No matter what, even at $350,000, $400,000, $500,000, you'd be okay with that. I will do doesn't. இவர் வரும் தலையாட்டும் பொம்மைதான். இவருக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த நபர் யார்? 2024, you traveled to India and met with Narendra Modi. Why? வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்த பிரைம் மினிஸ்டருக்கான ரேஸ் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. அதாவது மார்ச் 9ஆம் தேதி உங்களுக்கு ஒரு அறிவித்தல் வந்தே ஆக வேணும். அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார், அதுவும் லிபரல் கட்சியிலிருந்து தான் வர வேணும். அடுத்த லிபரல் கட்சி தலைவராக கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட், மார்க் கார்னே இருவருக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காக்கஸ் மீட்டிங்குக்கு பிறகு 10க்கு மேற்பட்டோர் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டுள்ளனர். பதவிக்கு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, பேரை பதிவு செய்யணும். இந்த பதிவு செய்கிறதுக்கான டியூ டேட் ஜனவரி 23ஆம் தேதி என்று கூறியுள்ளனர். எழுத்து வடிவத்தில் அது இன்னும் வரவில்லை. அது ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த டியூ டேட்டுக்குள்ளே இவங்களோட பேரை பதிவு செய்தால் மட்டும்தான் அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கான போட்டியில் பங்கேற்கலாம். எதனால் இதுவரை யாருமே கன்ஃபார்ம் பண்ணலைன்னு பார்த்தால் எப்படியும் தெரியும், ஒரு மாதம்தான் கனடியன் பிரைம் மினிஸ்டராக இவங்களால் இருக்க முடியும் என்று. இருந்தாலும் ஒரு மாதமாவது பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டு போகும்னு தான் இவங்க 10 பேரும் வந்திருக்கிறாங்க. இன்னும் 10 பேர் 5 பேர் வாரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஏன் இவங்க இன்னும் ஃபேர்ம் பண்ணலைன்னு சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இங்கே ஒரு மாத பிரைம் மினிஸ்டர் பதவி. இந்த பதவிக்கு இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டுமா? இப்படி ஒரு கேள்விக்குறி இருக்கிறதால தான் யாருமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல இந்த பதவியில் போட்டியிடுறதுக்கு. ஜஸ்டின் ட்ரூடோ கூட எதிர்பார்க்கல தங்களுடைய கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பேர் பதவி ஆசையில் இருக்கிறாங்களாண்டு, அதுவும் பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு. இப்போ ஆட்கள் அதிகரிக்க இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால், முன்னமெல்லாம் $90,000 நீங்கள் பே பண்ணால் காணும் இந்த பதவியில் நீங்கள் ரேஸில் கலந்து கொள்கிறதா இருந்தால். இப்போ அது ஆட்கள் கூட 150, 250, இப்போ கடைசியாக $350,000 நீங்கள் டிபாசிட் பண்ணினா மட்டுமே இந்த பதவி ரேஸில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, இந்த $350,000 ஃபேமான ரேட் இல்லை. அதிலிருந்து இன்னும் அதிகரிக்கும். $500, $600, $700, $1 million மட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டியாளர்கள் வித்ட்ரா பண்ணுறாங்களோ அது மட்டும் இந்த தொகை அதிகரித்து கொண்டே போகும். இப்போ இவங்க என்னத்துக்கு ஃபேர்ம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மாத பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு இவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டுமா? அதுதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. அதாவது ஒரு மாத ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர், அது ஒரு மாதத்துலேருந்து நாட்கள் அதிகரிக்கலாம் வழியே பெரிய அளவில் அதை கொண்டு போக முடியாது. எப்போ இந்த ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் நடைமுறைக்கு வராரோ அப்போவே ஒப்போசிஷன் பார்ட்டி எலெக்ஷனுக்கு கால் பண்ணிடுவாங்க, புது எலெக்ஷனுக்கு. அந்த எலெக்ஷனில் எப்படியுமே ஒப்போசிஷன் பார்ட்டி தான் வின் பண்ணுமுண்டு 95% சொல்லுது. 100% தோல்வி என்று தெரிந்துமே தமிழ் படங்களில் வர ஹீரோ மாதிரி ஒருவர் இப்போ வெளியில் வந்திருக்கிறார். தான் இந்த ரேஸில் கலந்து கொள்வதாக எவ்வளவு பணம் செலவழிக்கவும் தயாராக உள்ளேன். அவர்தான் சந்திரா ஆர்யா. Hello, I'm Chandra Arya, Member of Parliament for Nepean. I'm running to be the next Prime Minister of Canada. Canada can do better. இவரிடம் மீடியா ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. அதாவது ஆரம்ப விலையிலேயே நீங்கள் இந்த ரேஸில் ஜாயின் பண்ணல, இன்றைக்கு இது $350,000 மினிமம் நீங்கள் பே பண்ணால் தான் இந்த ரேஸில் ஜாயின் பண்ணலாம். இது அமௌண்ட் கூட என்ன நடக்கும்னு சொன்னால், போட்டியாளர்களின் எண்ணிக்கையை குறையும். அப்படின்னா வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ண முடியாதுண்டு.
இந்த நிலைமையில் நாளைக்கு இது 350, 400,000, 500,000 அதுக்கு மேலேயும் இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களால் அந்த அமௌண்ட்டை தொடர்ந்து மேட்ச் பண்ணி இந்த ரேஸில் நிற்க முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியுள்ளார், தான் இந்த ரேஸில் நிற்கத்தான் போகிறேன், எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் தன்னால் மேட்ச் பண்ண முடியுமென்று. இவருக்கு எங்கால இவ்வளவு பணம். So getting ready, whatever the limit they want to place it on. So you think no matter what, even at $350,000, 400, 500, you'd be okay with that? I will do. Doesn't matter what is the limit they are going to put in terms of the expense or the deposit. I will meet it. இவருடைய சேலரியை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இவர் 9 வருஷமாக வந்து லிபரல் கட்சியில் ஒரு என்பியாக இருக்கிறார். வருஷத்துக்கு $200,000 படி பார்த்தாவே 9 வருஷத்துக்கு நீங்கள் போனஸாக 10 வருஷத்துக்கு இவருக்கு கொடுப்போம். $2 million வந்து இவருக்கு சேலரி. இந்த $2 million வந்து $1 million வந்து இவர் இதுக்கு பே பண்ண போகிறார் இந்த ரேஸுக்கு. இவரால் $1 million சேவ் பண்ணி இருக்க முடியுமா? அன்லஸ் இவருக்கு எப்படி டேக்ஸ் செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி சிஆர்ஐயை எப்படி ஏமாற்றணும்னு தெரிஞ்சிருக்கணும். வேறு வழியில் $1 million சேமிக்கவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100,000 உழைப்பீங்களா இருந்தால் 50,000 உங்களால் சேமிக்க முடியாது. இது வந்து ஒரு காமன் சென்ஸ் தான். எவ்வளோத்துக்கு நீங்கள் கூட உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கத்தான் செய்யும், எக்ஸ்பென்ஸ் இருக்குது. யாராவது வின் பண்ண முடியாதுன்னு ஒரு 99% தெரிஞ்சால் இப்படி ஒரு தன்னுடைய ஓன் $1 million கொண்டு போய் டிப்பாசிட் பண்ணுவாங்களா? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இவருக்கு எங்கால இவ்வளவு காசு? இங்கே தான் ஒரு கேட்ச் இருக்குது. இந்த லிபரல் ரேஸில் இன்னும் ஒரு ரூல் இருக்குது. யாராவது உங்களை நம்பி வாலண்டியராக இந்த பணத்தை உங்களுக்கு தரலாம், இல்லாட்டி நீங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணலாம். உங்களோட சொந்த பணத்தை டிப்பாசிட் பண்ண தேவை இல்லை. ஸோ இவர் கூறியிருக்கிறார் என்னென்னு சொன்னால், தன்னுடைய வாலண்டியர் டீம் வந்து வைட் ஓப்பனாக இப்போ இதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால், இவரை நம்பி இவ்வளோ பணத்தை யார் டிப்பாசிட் பண்ண போகிறது? This is a final question. No matter what the rules are, you're in. Do you have any caucus support? Do you have a campaign manager? Do you have people working with you on this campaign? Or in your riding, or is it national? It's national. My team is already working. The volunteers across Canada are already active. I'm in there. அதுவும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த பணத்தை கலெக்ட் பண்ண முடியுமா? இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட்டை பார்க்க போகிறீங்க. Well, I have to ask you a question because, your connections to India has been something that has come up. And the timeline here is important. September 2023, Justin Trudeau stood in the House of Commons and said he had credible evidence that agents of India may have been involved in the murder of Hardeep Singh Nijjar. In November of 2023, a U.S. indictment that was unsealed linked the Indian government to the Nijjar case. In May of 2024, the RCMP arrested 3 Indian nationals. And investigators said they believe there were ties to the Indian government. But then in August of 2024, you traveled to India and met with Narendra Modi. Why? 2023 செப்டம்பர் மாதம் ஜஸ்டின் ட்ரூடோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் என்ன கூறியுள்ளார்ண்டா, காலிஸ்தான் தலைவர் கொலை வழக்குக்கும் இந்தியன் ஏஜென்ட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குது, தங்களிடம் எவிடன்ஸ் இருக்கிறதா கூறியுள்ளார். அதே எவிடன்ஸை வந்து 2023 நவம்பர் மாதம் யூஎஸ்ஏயோட லிங்க் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி உள்ளார். 2024 மே மாதம் 3 இந்தியன் நேஷ்னல்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலை வழக்குக்கு பின்னால் இருந்ததுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இது இந்தியா தான் செய்ததுண்டு. அதே 2024 ஆகஸ்ட் மாதம் இந்த சந்திரா ஆர்யா என்பவர் வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி நரேந்திர மோடியை மீட் பண்ணி உள்ளார். Why do you feel a non-cabinet level, non-diplomatic, non-briefed member of the caucus should meet with the Prime Minister of India under these circumstances? The government of Canada never said no MP should meet any other Prime Minister or Foreign Minister. Did you seek permission beforehand, seek guidance beforehand, seek clearance? They might have told you not to go, don't you think? No. Government of Canada always gives directions when something like this is going to happen. There's nothing there. இவ்வளோ பிரச்சனை கனடாக்கும் இந்தியாவுக்கும் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அன்ஆஃபிஷியலாக போய் இவர் நரேந்திர மோடியை மீட் பண்ணுறதுக்கான காரணம் தான் என்ன? ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இவர் 1 மாத பிரைம் மினிஸ்டராக கனடாவில் இருக்க போகிறார். அதுதான் இங்கே ஐடியா. இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுற, யார் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்தியா தான் செய்ய போகுது. இவரை பிரைம் மினிஸ்டராக்கி இந்தியாவுக்கும் கனடாக்கும் உள்ள அலிகேஷன் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு தான் இந்த பிளான். இதுக்கு NDP இடம் கொடுக்குமான்னு சொன்னால்
பணத்தை தூக்கி எறிஞ்சா NDP ஈஸியாக இடத்தை கொடுத்துரும். எப்படியும் இவங்க தோக்க போகிறாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளவு பணம் கொடுக்கவும் இந்தியா தயாராக இருக்குது. இவர் எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் தன்னால் மேட்ச் பண்ண முடியுமென்று துணிஞ்சு கூறுவதற்கான காரணமே இவருக்கு பின்னால் இந்தியா இருக்குது. ஒரு வாலண்டியர் சிஸ்டத்தை வச்சு அவ்வளோ காசை கலெக்ட் பண்ணவே முடியாது, அதுவும் இந்த குறுகிய காலத்தில். ஆனால் இவ்வளவு பிளான் பண்ண இந்தியா இவரை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு மறந்துட்டாங்க. How's your French? No, No French? no French. Okay, the Liberal Party of Canada is the party of official bilingualism. It's going to be a tough one. I don't speak French either, so but the language matters very much in Quebec. No. At the end of the day, Quebecers see who delivers what. We have English-speaking, French-fluent prime minister for all the time. Mr. Arya, if you're going to run for prime minister, I mean, you have to know that the French language matters, and the French it matters in Quebec. Trust me. Profoundly. Trust me. At the end of the day, for French Canadians and English Canadians, the matters most is that how the children and grandchildren are going to prosper in this country. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரியாமல் இவர் கியூபெக் சிட்டிக்கே போக முடியாது. இவருக்கு கல்லடி தான் விழும். அதே நேரத்தில் ஒரு கனேடியன் பிரைம் மினிஸ்டருக்கு ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இது ரூலில் இல்லாட்டியும் நடைமுறையில் இது இப்படித்தான் நடக்குது. நார்மலாக ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறோன்றா கூட இப்போ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இவர் கனேடியன் பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டாரான்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.